இன்னைக்கு பெண்கள் வந்து ஒரு 30-35 வயசுக்கு மேல இதுக்கப்புறம் என்ன இருக்கு? அழகான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கைங்கிறது 30 வயசுக்கு அப்புறம் தான். சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். ஐடியில் இருப்பாங்க வைப்பாங்க. ஆனா இந்த குழந்தை பிறந்து அது ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிடும். போகக்கூடிய தூரத்துல தெளிவு இருந்துச்சு அப்படின்னா, கன்சிஸ்டண்டா உங்களுடைய முயற்சிகள்ல தெளிவு இருந்துச்சு அப்படின்னா உங்களால சாதிக்க முடியும். பெண்களே வந்து திருமணத்துக்கு அப்புறம், குழந்தை பிறப்புக்கு அப்புறம் நீங்க உங்க கெரியர்ல நிக்கணும்னா 200% எஃபர்ட் போடணும். ஆக்சுவலி நானுமே நிறைய பெண்கள் பார்த்துருக்கேன். நல்லா ஐடியில் இருப்பாங்க வைப்பாங்க. ஆனா இந்த குழந்தை பிறந்து அது ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி அவங்க ஃப்ரம் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். கம்பெனிஸ்லையுமே ஒரு சில நேரம் என்ன சொல்லிடுவாங்கன்னா, உங்களுக்கு தான் கேப் விழுந்துருச்சுல்ல. எனக்கு நடந்திருக்கு. நான் வந்து மீடியா, நீங்க கம்பெனி சொல்றீங்கல்ல, நான் மீடியா ஆன் ஸ்கிரீன்ல நான் இருக்கணும். ஆப்வியஸா நீங்க வந்து குழந்தை பிறந்தா உங்களுக்கு வெயிட் போட தான் செய்யும். அப்போ நான் வந்து மெட்டர்னிட்டி லீவ் 7 மாசம் தான் எடுக்கிறேன். எடுத்துட்டு நான் திரும்ப வரேன். வழக்கமா சொல்லுவாங்கல்ல, நீ குண்டா இருக்க, நீ ஸ்கிரீன்ல வந்து அகலமா தெரியுற. இது நான் இன்னைக்கு வந்து சிரிச்சுட்டு சொல்றேன். அன்னைக்கு எனக்கு அது ரொம்ப சங்கடமா இருக்கும். ஏன்னா நமக்கு சி செக்ஷன், சிசேரியன் பண்ணி நம்ம திரும்பியும் அந்த இயல்பு நிலைக்கு வர்றதுன்னு இருக்குல்ல. ஓகே, எனக்குமே நிறைய குழந்தை பெத்துட்டீங்க, ஆன்டி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உடனே அடுத்த மாசம் சிரிக்கிறேன் சார். அப்புறம் ஸோ அவங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணவே முடியாது. என்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு பெண்ணுடைய திறமையை நீங்க மதிக்கிறீங்களோ அப்போதான் வந்து உங்களுடைய நிறுவனமும் வளரும், அந்த பெண்ணும் வளருவாங்க, உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த முன்னேற்றமும் வந்துட்டு அடுத்த லெவலுக்கு போகும். ஸோ நீங்க வந்து அவ்வளவுதான், குழந்தை பிறந்துச்சு, நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கும் போது எனக்கு உண்மையா பிரதீஷ், ஒருவேளை நம்ம அப்படிதான் ஆயிட்டோமோ, எனக்கு உண்மையா அப்படி இருந்துச்சு. நிறைய ஒரே விஷயத்த நிறைய பேர் சொல்லும் போது நமக்கு அது உண்மையோன்னு தோணத்தானே செய்யும். அப்புறம் கலைஞர் இறந்தார் இல்லையா, அப்போ ஒரு லைவ் எடுக்கணும். அப்போ நான் வேற ஒரு சேனல்ல இருந்தேன். அப்போ நான் வழக்கமா வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எந்த லைவா இருந்தாலும் என்ன தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா நான் ஸ்பான்டேனியஸா பேசுவேன். ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிரேக் எல்லாம் எடுத்துட்டு அந்த லைவ் மீட்டிங் பார்க்குறேன். அந்த லைவ் மீட்டிங்ல என் பேரே இல்லை. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்குறேன், என்ன என் பேர் அந்த மீட்டிங்ல இல்லை அப்படின்னா, இல்லை நீங்க கேப் எடுத்துட்டீங்க, உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருப்பீங்களான்னு எனக்கு தெரியல, ஸோ நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலன்னு. நாங்கள் எப்படி இருக்கோம், நீங்கள் ஒரு ஸ்டார் ஆங்கரான ஒரு பொசிஷனில் இருந்துட்டுன்னு நான் சொன்னேன், நான் பண்ணுறேன் லைவ். எனக்கு வந்து அப்போது குழந்தை 8 மாதம் நான் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன், இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னோடனே சரி ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க அதெல்லாம் எதுவும் சொல்லலை. அதுக்கப்புறம் நான் பாப்பாவை வந்துட்டு வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டேன், இன்றைக்கி லைவ் இருக்குது, ஸோ நான் வந்து நைட் வந்துடுவேன்னு. நான் போய் லைவில் உட்காடுறேன். நான் அன்றைக்கி வந்து ப்ரூஃப் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயம். எனக்கு அது மிகப்பெரிய மன அழுத்தம். ஏன்னா ஐயோ அவ்வளோதான், நம்ம கெரியரே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிட்டாங்களே, நம்ம அப்படி கிடையாதே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அந்த லைவ் ஆரம்பிக்கிறேன் பிரதீஷ். ஈவினிங் ஆரம்பிச்ச அந்த லைவ் கண்டினியூஸா மிட் நைட் வரைக்கும் போய் 2 மணிக்கு லைவ் முடிக்கிறேன். முடிச்சு சரி ரெஸ்ட் எடுக்கலான்னு வரும்போது ஒரு ஃபாரின் மினிஸ்டர் வராரு, நீங்க இன்டர்வியூ எடுக்கணுங்கிறாங்க. திரும்ப 2 மணிக்கு இன்டர்வியூ கண்டினியூ பண்ணி அடுத்த நாள் ஈவினிங் வரைக்கும் நான் லைவ்ல இருக்கேன். 2 மணி நேரம் தான் பிரேக். குழந்தை வந்து நான் வீடியோ கால் சொல்லிட்டேன். என் மாமியார் மாமனார் சொல்லிட்டாங்க, நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க என் ஹஸ்பண்டும் மாமனார் மாமியாரும். நாங்க பாத்துக்கிறேன்ப்பா, நீ வந்து முடிச்சுட்டு வா அப்படின்னு. எனக்கு அப்படி கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் நான் ஃபீடும் பண்ணல. உங்களுக்கு அந்த சூழல் புரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபீடும் பண்ணல, ஆனா நான் சரியா சாப்பிடவும் இல்லை. நான் ஆன் ஏர்ல வந்து நான் பேசிக்கிட்டே இருக்க கெஸ்ட் கிட்ட. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து லைவ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கை கொடுத்து கட்டி பிடிக்கிறாங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நீங்க வந்து இவ்வளவு சூப்பரா பண்ணிட்டீங்க, நீங்க வந்து லைம் லைட்லயே இருந்தா கூட யாரும் இப்படி பண்ண முடியாது, நீங்க அவ்வளவு ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னு. உண்மையா அன்னைக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, நான் 200% எஃபர்ட் போட வேண்டியிருக்கு. நான் இல்லை, இந்த பெண்களே வந்து திருமணத்துக்கு அப்புறம், குழந்தை பிறப்புக்கு அப்புறம் நீங்க உங்க கெரியர்ல நிக்கணும்னா 200% எஃபர்ட் போடணும். இல்ல எனக்கு அந்த திறமை இருக்கு நம்ம சொல்லிட்டு, ஏன்னா நம்மள பொதுவா சொல்லிடுவாங்க, இல்லைங்க அவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க எல்லாம் மீட்டிங் வர மாட்டாங்க சொல்லுவாங்க. அப்படியே சொல்லுவாங்க, இல்லைங்க மீட்டிங் வர மாட்டாங்க, இல்லைங்க அவங்க அவுட்டோர் போக மாட்டாங்க. அதெல்லாம் நான் உடைச்சேன். யார் சொன்னா? நான் வந்து அவுட்டோர் போவேன், அவுட்டோர் ஷூட் போவேன். எல்லாத்துலயுமே ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல தான் இருந்திருக்கோம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல என்னடா நம்ம சமூகம் நம்மள இப்படி பாக்குதேன்னு நான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தா இன்னைக்கு நான் அந்த இடத்துக்கு வர முடியாது. பெண்களுக்கு நான் அதை தான் சொல்றேன். நீங்க எந்த சூழலை வேணாலும் சந்திங்க. வாழ்க்கையில உங்க மேல விமர்சனம் வரலாம், நீங்க செய்யற செயல் தப்புன்னு சொல்லலாம், உங்களோட கேரக்டர் அசாசினேஷன் நடக்கலாம், உங்களுடைய மனதை வீழ்த்துவதற்கான எல்லா முயற்சிகளும் நடக்கலாம் உங்களை சுத்தி உங்களுடைய வேலையில. அப்போ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம் தான், உங்களுடைய இலக்கு என்னங்கிறதுல மட்டும் தெளிவா இருங்க. நான் இந்த வருஷத்துல இந்த இலக்கை அடைய போறேன் அப்படின்னு இந்த இலக்குல ஒரு தெளிவு இருந்துச்சு அப்படின்னா, பிளானிங்ல தெளிவு இருந்துச்சு அப்படின்னா, போகக்கூடிய தூரத்துல தெளிவு இருந்துச்சு அப்படின்னா, கன்சிஸ்டன்டா உங்களுடைய முயற்சிகள்ல தெளிவு இருந்துச்சு அப்படின்னா உங்களால சாதிக்க முடியும். நீங்க பண்ண
வேண்டியது எல்லாமே அதை வந்து மைண்டே கஷ்டமா தான் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல, கஷ்டமா இருக்கும், சங்கடமா இருக்கும், ஏன்டா வேலைக்கு வரும் அப்படின்னு இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு இடத்துல போய் நிப்பீங்க தெரியுமா, அந்த நிக்கிறப்ப பார்த்தல எப்படி வந்திருக்கேன்ட்டு அப்படின்னு நீங்க ஒரு முன் உதாரணமா இருப்பீங்க. அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்குல்ல, அது எல்லாருக்குமே சொல்லுவேன். உனக்கு என்னெல்லாம் பயமா இருக்கோ திரும்ப 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 பண்ணு. அப்பா அதான் சொல்வாரு, உனக்கு பேச பயமா இருக்கா திரும்ப திரும்ப பேசு, உனக்கு வெளியில போக பயமா இருக்கா திரும்ப திரும்ப வெளியில போ, உனக்கு முடிவு எடுக்கக்கூடிய பயம் இருக்கா திரும்ப திரும்ப தப்பான முடிவெடு. அப்போ உனக்கு என்ன பயமா இருக்கோ திரும்ப திரும்ப அதை பண்ணினா நீ அதுல எக்ஸ்பர்ட் ஆயிருவ. அப்போ உனக்கு ரிசல்ட் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே சொல்லுவாங்க, ஹேமா மேம் நீங்க என்ன சொன்னாலும் பெர்ஃபெக்ட்டா சொல்றீங்களே, முடிவெல்லாம் சூப்பரா எடுக்கிறீங்களே. ஆமா 20 வருஷம் அடி வாங்கியிருக்கேன்ல, ஒரு நாள் 2 நாள். இன்னைக்கு வந்து ஒரு வேலைய ஒரு இப்ப ஃப்ரெஷர் வந்து ஒரு வேலையை 4 மணி நேரத்துல முடிக்கிறாருன்னா எனக்கு அது 1/2 மணி நேரத்துல முடிக்க முடியும், ஒரு கண்டென்ட் ஸ்கிரிப்டிங் பண்ற வேலை. அப்போ எனக்கு ஏன் அப்படின்னா என்னுடைய அனுபவம் அப்படி, இந்த 20 வருஷத்திற்கான அனுபவம். அப்போ நீங்க ஒரு விஷயத்துல ஆரம்பத்துல எல்லாமே தப்பா தான் போகும், ஓகேவா. முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. ஆரம்பத்துல எல்லாமே தப்பா தான் போகும். ஆரம்பத்துல தப்பா போனாதான் நீங்க அடுத்து சரியா போவீங்கன்னு அர்த்தம். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, ஐயோ போச்சு தப்பு அவ்வளவுதான், இவன் ஏதாவது சொல்லிடுவான் அவன் ஏதாவது சொல்லிடுவான், எல்லாம் தப்பா தான் போகும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, இஃப் A is not working go for plan B அப்படின்னு. நான் சொல்வேன், டோன்ட் வெரி we have 26 alphabets, அடுத்து 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 இருக்கு, இது ஒர்க் அவுட் ஆகலையா விட்டு அடுத்து போ, வாட் இஸ் நெக்ஸ்ட். நீ போயிட்டே இருந்தா உங்க லைஃப் வந்து உங்களை விட யாருமே அழகா டிசைன் பண்ண முடியாது. பெண்களுக்கு அதை தான் சொல்வேன், சி உங்க வாழ்க்கை நீங்க எப்படி இருக்கணும்னு நீங்க ஒரு கனவு கணுங்க. நான் வாழ்க்கை எப்படி, நானும் அப்படிதான், எனக்குலாம் இவ்வளவு தூரம் வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா எனக்கு வந்து ஃபிளைட் ஊர் ஊரா ஃபிளைட்ல சுத்தணும் கனவு எப்படி இருந்துச்சு பாருங்க, ஊர் ஊரா ஃபிளைட்ல சுத்தணும், நல்லா சம்பாதிக்கணும், நிறைய நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். ஆனா என்ன பண்ணணும்னு தெரியாது, இதெல்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு தெரியாது, எப்படி பண்ணணும்னு தெரியாது, இதெல்லாம் பண்ணணும். பெரிய ஆஃபீஸ்ல வேலை பார்க்கணும், நம்ம வந்தா 4 பேர் வந்துட்டு ஹாய் ஹேமா எப்படி இருக்கீங்கன்னு பேசணும். ஓகே இதெல்லாம் கனவு. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும், சின்ன சின்னதா பிளான் பண்ணணும். ஒரு பில்டிங் ஒரே நாள்ல உருவாகாது, சின்ன சின்ன, இந்த பில்டிங் இவ்வளவு பெருசு இருக்குன்னா சின்ன சின்ன செங்கல் தான், நீங்க எல்லாம் வந்து ஒரே நாள்ல பண்ணிட முடியாது. இந்த பில்டிங் உருவாக்கணும்னா ஒரு பிளான், நீங்க வந்து இந்த பில்டிங் உருவாக்க முடியும்னு வாயில வடை சுடலாம் முடியாது. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிளான் கொடுக்கணும். வாழ்க்கையிலயும் அப்படிதான், ஃபர்ஸ்ட் பிளான், அந்த பிளானை கரெக்டா போட்டு எக்ஸிகியூஷனும் கன்சிஸ்டன்ட்டும் கரெக்டா இருந்ததுன்னா நீங்க நினைச்ச லெவலுக்கு வர முடியும். நான் பெண்கள் கிட்ட சொல்லுவேன், இப்ப எனக்கு 36 வயசு ஆகுது அப்படின்னா எனக்கு இந்த 36 வயசுல நான் என்னோட உடம்பையும் நான் பார்த்துக்கணும், என்னோட அவுட்டர் இதுவையும் நான் பார்த்துக்கணும், என் குழந்தைய பார்த்துக்கணும், என் ஃபேமிலியை பார்த்துக்கணும், என்னோட ஃபினான்ஸை பார்த்துக்கணும், என் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் நான் பிளான் பண்ணிட்டு எனக்கான டைம்னு நான் ஒன்று எடுத்துப்பேன், மீ டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்க காரணம் அப்படின்னா எனக்கான மீ டைமை நான் சரியாக செலவழிப்பேன். நான் எங்கே ட்ராவல் போகிறேன் அப்படின்னாலுமே அங்கே ஏதாச்சும் ஒரு கோவில், அந்த கோவிலுக்கு போயிட்டு நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் உட்காந்துருப்பேன், சைலண்ட்டாக உட்காந்துருப்பேன். எதுவும் எனக்கு அது ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். நான் திடீர்னு இங்கே வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன், ஏதோ ஒரு காஃபி கடையிலேருந்து ஒரு ஸ்மெல் வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வண்டியை நிப்பாட்டி அப்படியே அந்த காஃபி கடையில் போய்ட்டு அந்த காஃபி அப்படியே சிப் பண்ணி ரசிச்சு நிதானமாக அவனே பார்ப்பான், என்ன ஒரு காஃபியும் எவ்வளோ நேரம் குடிக்கிறாங்கன்னு. அது வந்து எனக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் என்ன உடல் நலனை பாதுகாக்கிறதுக்கு நான் ரெகுலராக ஜிம் ஒர்க் அவுட் போவேன், மாரத்தான் போவேன், என்னோட மைண்ட் செட்டுக்கு வந்து புக்ஸ் எல்லாமே நிறைய படிப்பேன், ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இன்னைக்கு பெண்கள் வந்து ஒரு 30-35 வயசுக்கு மேலே இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு விட்டுருவாங்க. சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். எல்லாருக்குமே சொல்றது அழகான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கைங்கிறது 30 வயசுக்கு அப்புறம் தான். நீங்க 30 வயசு வரைக்கும் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். அதுவும் இல்லாமல் கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய, படிப்பு, வேலை, கல்யாணம், குழந்தை. நீங்க 30 வயசுக்கு அப்புறம் தான் நீங்க யாருன்னே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறதே உங்களுக்கு 30 வயசுல தான் தெரியும். ரொம்ப சரி. அந்த 30 வயசுக்கு அப்புறம் தான் ஓகே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டோம், அப்புறம் அடுத்து என்னன்னு. ஆனா நம்ம 30 வயசுக்கு அப்புறம் தான் அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன இருக்கு, இதுக்கு மேல எல்லாமே கணவன் குழந்தைங்க. நீங்க ஒரு கட்டத்துக்கு மேல திரும்பி பார்த்தா உங்களோட வாழ்க்கை என்ன, யாருக்காக வாழ்ந்தீங்க. நீங்கள் எப்பயுமே ரீப்ளேஸ்மெண்ட் மெட்டீரியல் பிரக்தீஷ். எப்பயுமே நீங்கள் எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மெட்டீரியல் தான். இன்றைக்கி நீங்கள் வேலை இவ்வளோ சூப்பராக பார்க்குறீங்க, உங்கள் கம்பெனி உங்களை அப்படியே உங்களோட ஆசையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வேலையை பார்க்குறீங்க அப்படின்னாலும் நாளைக்கு நீங்கள் இல்லைன்னா இந்த கம்பெனி இன்னொரு ஆளை எடுத்துரும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஆசையை, கனவு, லட்சியத்தை எல்லாம் நிறைய விட்டுட்டு நீங்கள் வந்து வேலை பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். வேலைக்கு நம்ம எவ்வளோ நேரம் கொடுப்போமோ அந்த வேலைக்கு அந்த நேரத்தை கொடுக்கலாம். நம்மளுடைய சந்தோஷத்துக்கு எவ்வளோ கொடுப்போமோ அந்த சந்தோஷத்தை நீங்கள் சரியாக, உங்களுடைய சோல் சந்தோஷமாக இருந்தால் தான் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை
உங்களுடைய வேலை அது ரொம்ப நிறைவா இருக்கும். சோல் நமக்கு சந்தோஷமா இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம சாட்டிஸ்ஃபையாவே வாழ முடியாது. அதே மாதிரி நன்றி உணர்வு. இன்னைக்கு எனக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நான் டெய்லி காலையில எழுந்திரிச்சு நான் கடவுளுக்கு நன்றி சொல்றேன். எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து நெத்த வாழ்க்கை, அவன் கிட்ட இருக்கிற மாதிரி இது இல்லை, இவன் கிட்ட இருக்கிற மாதிரி அது இல்லை. நீங்க மனிதர்களை போய் நான் நிறைய மனிதர்களை சந்திச்சிருக்கேன் பிரகதீஷ். அடித்தட்டுல இருந்து எல்லைட்டு வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்கு. எல்லா வாழ்க்கையிலுமே பிரச்சனை இருக்கு. ஆனா நீங்க உங்களை விட கீழே இருக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? நான் மும்பை தாராவி போயிருந்தேன். நான் இந்த வாழ்க்கையில குறை சொல்றாங்கல்ல, அவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அந்த டூர் காமிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டுடியோ இருக்குல்ல, ஒரு 2 பேர் நிக்கலாம் பிரதேஷ், அவ்வளோதான் அந்த வீடு இருக்கும். அந்த வீட்டில் வந்து ஹாலும் அதுதான், பெட்ரூமும் அதுதான், கிச்சனும் அதுதான், சமையல் ரூமும் அதுதான். சன்லைட்டே படாத ஒரு இடம். ஆனா அங்க இருக்கவங்க ஆனா சந்தோஷமா இருக்காங்க, ஹாப்பியா இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, இருப்பாங்க, பேசுவாங்க. ஆமா, நீங்க வந்து இப்படி ரோட்ல போறீங்க, இந்த சைடு உங்களுக்கு நிக்க கூட இடம் இருக்காது, இந்த சைடு ஒரு டீ கடை இருக்கு, பக்கத்துலயே ஒரு பார்பர் ஷாப் இருக்கு, இந்த சைடு ஒரு பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி இருக்கு, இந்த சைடு பாத்தீங்கன்னா சாக்கடை ஓடுது. ஆனாலும் அவங்க செம்ம ஜாலியா இருக்காங்க. எந்த சண்டை அதெல்லாம் எதுவுமே இல்லை. இங்க நம்ம எல்லாருமே என்னத்த வாழ்க்கை இல்லை அந்த இந்த ஷர்ட்டு பீட்டர் இங்கிலாந்து இருந்திருக்க கூடாது, எல்பி எனக்கு கிடைச்சிருந்தா நம்ம நிறைய நான் பார்க்குறேன். இல்லை அந்த சூழல் இருந்திருந்தா நான் மாறி இருப்பேன், இது எனக்கு கிடைச்சிருந்தா வாழ்க்கையில் நான் ஜெயிச்சிருப்பேன், இவங்க என் கூட இருந்திருந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். நம்மளுடைய உயர்வையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு பொருள் மேலே வச்சுட்டு ஐயோ எனக்கு கிடைக்கலையே அப்படின்னா முன்னேறவே முடியாது. உன்கிட்ட என்ன இருக்கு அதை வச்சு ஆரம்பி, அதை வச்சு நீ உனக்கு என்ன தெரியும் ஸ்கில்ல இன்வெஸ்ட் பண்ணு, அதை வச்சு பண்ணினாலே நல்லாயிருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கான விஷயங்களுக்கு நன்றி உணர்வாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நிறைவாக உணர்வீங்க. ஓகே, கடவுள் நமக்கு இவ்வளோ கொடுத்துருக்காரு, இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம். நீங்கள் நன்றி உணர்வு உங்களுக்கு இருக்க நீங்கள் நினைக்கிறது இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் யூனிவர்ஸ் மேலே 100% நம்புகிறேன். இன்றைக்கும் நான் இவ்வளோ தூரம் நான் பண்ணுறேன் அப்படின்னா தினமுமே நான் நன்றி சொல்லுவேன். இன்னும் நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்காக இருக்கணும், இன்னும் நான் நிறைய விஷயங்கள் பண்ணுங்கும் போதே மக்கள் எனக்கு அப்படியே பீப்புள் எனக்கு வருவாங்க, எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. ஸோ எல்லாமே உங்களோட மைண்ட் செட் தான். ஸோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும் அதை வந்து பெஸ்ட்டாக நீங்கள் அந்த விமர்சனம் அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் தாண்டி ஓகே இன்றைக்கி நான் இதை இவ்வளோ விஷயத்த அழகாக பண்ணியிருக்கேன், நேற்றை விட இன்றைக்கி நான் அப்படி தான் யோசிப்பேன். எனக்கு வந்து இவங்க காம்படிட்டர் அவங்க காம்படிட்டர்னு யாரும் நினைக்க மாட்டேன். நேற்றை விட இன்றைக்கி என்ன ஹேமா பண்ணியிருக்கேன், இன்றைக்கி என்ன புதுசாக கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்த, நாளைக்கு நீ என்ன சந்தோஷமாக இருக்க போகிற, சரி இந்த வருஷம் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு 10 விஷயம் என்ன பண்ண போகிற, இந்த மாதம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு 10 விஷயம் என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லாதானியா அப்படின்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் சந்தோஷமாக இருந்தாதான், நான் முழுமையாக இருந்தாதான், நான் நிறைவாக இருந்தாதான் என்னை சுற்றி இருக்கிறவங்க நிறைவாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன்.